மனிதன் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பே மிருகங்கள் வாழ்ந்து வந்துள்ளன. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டு இந்த மிருகங்கள் இன்றைய நாட்களில் அதிகளவு அழிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்கால சமூகம் இப்படிப்பட்ட மிருகங்களை காணாமல் கூட போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய நாட்களில் அதிகளவு அழிந்து வரும் முதல் 5 இடங்களை பெற்ற மிருகங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். திஸ் இஸ் யுவர் only one தமிழ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதலிடத்தை பெறுவதுதான் ஜாவான் காண்டாமிருகங்கள். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட ஜாவான் காண்டாமிருகங்கள் வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக அவற்றின் எண்ணிக்கையில் பெரும் சரிவை சந்தித்துள்ளன. ஜாவான் காண்டாமிருகங்கள் அனைத்து காண்டாமிருக இனங்களில் மிகவும் அரிதான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மட்டுமே இது காணப்படுகிறது. உலக பாரம்பரிய தலமான ஓஜோங் குலான் தேசிய பூங்கா ஜாவான் காண்டாமிருகங்களின் கடைசி புகலிடமாக காணப்படுகின்றது. ஆனால் இப்பகுதியானது படையெடுக்கும் அரேங்கா பனையால் பாதிக்கப்படுகிறது. காண்டாமிருகங்கள் உண்பதற்கு குறைவான உணவையும் சுற்றுவதற்கு குறைவான வாழ்விடத்தையும் கொண்டமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிறிய ஜாவான் காண்டாமிருகங்கள் இயற்கை பேரழிவுகள், நோய், வேட்டையாடுதல் மற்றும் இனப்பெருக்க இன்மை ஆகியவற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டு அழிவுற்று வருகிறது. இரண்டாவது இடத்தில் இருப்பதுதான் அமர் சிறுத்தை. அமர் சிறுத்தை உலகின் மிக அரிதான பெரிய பூனைகளில் ஒன்றாகும். சுமார் 100 சிறுத்தை மட்டுமே காடுகளில் உள்ளன. காட்டு சிறுத்தைகளின் எண்ணிக்கை நிலையானதாகவும் அதிகரித்து வருவதாகவும் தோன்றினாலும் இந்த சிறுத்தையின் கிளை இனங்கள் 1996ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் ஆபத்தான நிலையில் தான் உள்ளன. தற்போது அமர் சிறுத்தைகள் ரஷ்யாவின் தூர கிழக்கு மற்றும் வடகிழக்கு சீனாவை ஒப்பீட்டளவில் சிறிய பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன. மீதமுள்ள அமர் சிறுத்தைகள் வாழ்விட இழப்பு மற்றும் துண்டு துண்டாக மாறுதல், அதாவது தமது இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு இடமாற்றம் பெறுதல், அதே போன்று இறை பற்றாக்குறை மற்றும் சாலைகள் போன்ற போக்குவரத்து உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. இருப்பினும் இந்த அரிய பெரிய பூனை சுமார் 75% ரஷ்யா மற்றும் சீனாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளது. மேலும் அவை இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே பொருத்தமான வாழ்விடங்களுக்கு நகர்கின்றன. மூன்றாவது இடத்தில் இருப்பதுதான் சுந்தா தீவு புலி அல்லது சுமாத்ரான் புலி. சுந்தா தீவு புலி அல்லது சுமாத்ரான் புலி என்று நாம் அதிகளவு கூறும் இந்த புலி இனங்கள் உலகின் மிகச்சிறிய புலி கிளை இனமாகும். இதன் எடை சுமார் 140 கிலோ வரை இருக்குமாம். குறிப்பாக அமுர் பிராந்தியத்தில் வாழும் புலிகள், அதாவது அமுர் பிராந்தியத்தில் வாழும் புலிகள் அனைத்து பெரிய பூனைகளிலும் பெரியவையாக காணப்பட்டாலும் அங்கு ஆண்களின் எடை சுந்தா தீவு புலிகளை விட 2 மடங்கு அதிகமாகத்தான் இருக்குமாம். அவை மிகவும் அரிதானவையாகும். காடுகளில் சுமார் 600 எண்ணிக்கையில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவை இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் மட்டுமே காணப்படுகின்றன. 1980களில் இருந்து தென்கிழக்கு ஆசியாவின் மனித மக்கள் தொகை 2020இல் 357 மில்லியனிலிருந்து சுமார் 668 மில்லியனாக 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மேலும் இது புலிகளின் எண்ணிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவை அவற்றின் வாழ்விடங்களுடன் சுருக்கி வருகின்றன. இப்பகுதியில் மனித குடியிருப்புகள் விரிவடைவதால் சுந்தா தீவு புலிகள் மக்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இது மனித புலி மோதலை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும். புலி வேட்டையாடுதல் மற்றும் புலிகளின் உதிரி பாகங்கள் மற்றும் பொருட்களின் சட்டவிரோத வர்த்தகம் ஆகியவை அவற்றின் உயிர் வாழ்வதில் தீவிர அக்கறை கொண்டவையாகவும் சுந்தா தீவு புலிகள் அழிந்து வருவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இது காணப்படுகின்றது. 4வது இடத்தில் இருப்பதுதான் மலை கொரில்லாக்கள். மலை கொரில்லா என்பது கிழக்கு கொரில்லாவின் ஒரு கிளை இனமாகும். இது காங்கோ ஜனநாயக குடியரசு, ருவாண்டா மற்றும் உகண்டாவின் எரிமலை மலைப்பகுதிகளில் மற்றும் உகண்டாவின் விவிண்டி ஊடுருவ முடியாத
தேசிய பூங்காவில் உயரமான காடுகளில் வெறுங்கா நிலப்பரப்பு பிராந்தியத்தில் அதிக அளவிலான வறுமையுடன் அரசியல் உறுதியற்ற வரலாற்றை கொண்டுள்ளது. உணவு, தங்குமிடம் மற்றும் இடத்திற்காக மக்கள் இந்த பெரிய குரங்குகளுக்கு நெருக்கமான பகுதிகளுக்கு சென்றதால் மலை கொரில்லா எண்ணிக்கைக்கு இது கணிசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தற்பொழுது 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மலை கொரில்லா வாழ்விடத்திற்கு அருகில் வாழ்கின்றனர். இருப்பினும் மலை கொரில்லாக்கள் சர்வதேச கொரில்லா பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளிகள் மற்றும் WWF-இன் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் தலையீடுகள் மூலம் நம்பிக்கை அளிக்கும் வகையில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மலை கொரில்லாக்கள் அழிந்து வரும் உயிரினங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. காடுகளில் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளனர். இருப்பினும் இந்த இனத்தின் மீட்பு முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பல அச்சுறுத்தல்களும் இன்னும் காணப்பட்டுத்தான் வருகின்றன. 5வது இடத்தில் இருப்பதுதான் தபனுலி ஓராங்குட்டான். தபனுலி ஓராங்குட்டான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஓராங்குட்டான் இனமாகும். இது 2017இல் ஒரு தனித்துவமான இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. தபனுலி ஓராங்குட்டான்களின் ஒற்றை இனங்கள் மட்டுமே காடுகளில் உள்ளது. இது சுமாத்ரா தீவில் உள்ள படாங்டோரு சுற்றுச்சூழலின் வெப்பமண்டல காடுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு வாழ்ந்து வருகின்றது. இந்தோனேசியா இன்று இந்த மரத்தில் வாழும் விலங்கினங்கள் காடுகளில் 800க்கும் குறைவான நபர்களுடன் ஆபத்தான நிலையில் உள்ளன. அவை உலகின் மிகவும் ஆபத்தான பெரிய குரங்கினமாக ஆக்குகின்றன. வெப்பமண்டல காடுகள் விவசாயம், சுரங்கம் மற்றும் நேர்மின்சாரம் மற்றும் புவிவெப்ப மேம்பாடு ஆகியவற்றின் மாறுபாட்டால் வாழ்விட இழப்பு அதன் உயிர் வாழ்வதற்கான மிக முக்கிய அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது. 1985 மற்றும் 2007க்கு இடையில் தபனாலி ஓராங்குட்டான் காணப்படும் வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் 40% காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பிரச்சினையின் காரணமாக தபனுலி ஓராங்குட்டான் இனம் அழிந்து வருவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்புகள் காணப்பட்டு வருவதாகவும் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் தபனுலி ஓராங்குட்டான் முதலாவது 5 இடத்தை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றன.